ஒரு மனிதன் ஏன் உண்மை பேசணும் ஃபர்ஸ்ட். ஒரு பெஸ்ட் பிசினஸ்க்கு ஐடியா என்னன்னு கேட்டா அவங்க மக்களை ஏமாத்துறது தான் ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே. அதுக்கு வந்து மார்க்கெட்டிங் பேர் வச்சுக்கிறாங்க. இதை வந்து இவங்க கடுமையா இது உருட்டு பொய் அப்படின்னு எதிர்க்கிறாங்க நாத்திக சகோதரர்கள். இதனால ஃபிசிக்கலாக யார் ஹாமானா, நாம் தமிழர் கட்சியில் உள்ள சீமான் இருக்கார்ல, அவர் வந்து நான் பிரபாகரனை போய் சந்திச்சேன்னு சொன்னதுக்கப்புறம் ஆமக்கறி சாப்பிட்டோம் இதெல்லாம் பொய். டொனால்ட் ஹாஃப்மேன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷஸ் உண்மை தெரியாமல் இருந்தால் தான் அது வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகாமல் போகுமா. எக்ஸ்டிங்க்ட் ஆகாமல் இல்லைன்னா அழியாமல் இருக்குமா. நமக்கு வந்து பொய்யோடைய அடிப்படையில் தான் வந்துட்டு எவல்யூஷனே நடக்குது. நம்ம சரி தப்பே அவங்க எப்படி டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்னா, நாம் செய்கிற விஷயம் பிறருக்கு பாதிப்பு இல்லாட்டினா அது சரி, பிறருக்கு பாதிப்பாக இருந்தால் மட்டும்தான் தவறு. இதுதான் கடவுள்னு ஒன்று இல்லை அப்படின்னாலே நீங்கள் ரேஷனலே பேச முடியாது. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், அல்ஹம்துலில்லாஹ். லீடிவ் நெட்வொர்க் கடந்த 6 வருடமாக இஸ்லாமிக் ஷார்ட் ஃபிலிம்ஸ், இஸ்லாமிக் இன்ஃபோடெயின்மெண்ட், என்டர்டெயின்மெண்ட்னு பல கண்டென்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு வரோம். அது அடுத்த கட்டத்துக்கு போவதற்காக அகத் இஸ்லாமிக் ட்ரஸ்டோடு இணைந்து டிஜிட்டல் தாவா சென்டர் ஒன்று நிறுவ உள்ளோம். ஸோ இன்ஷா அல்லாஹ் அதற்கு உதவி செய்ய நினைக்கக்கூடிய சகோதரர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற பேங்க் அக்கௌண்ட், கூகுள் பே, ஃபோன்பே நம்பருக்கு உங்களுடைய நன்கொடைகளை வாரி வழங்குங்கள். அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானா. அல்ஹம்துலில்லாஹ். இதுவரைக்கும் உதவி செய்த சகோதரர்களுக்காக காபத்துல்லாஹ்ல இருந்து நான் துவா செஞ்சுருக்கேன். ஸோ இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய சகோதரர்களும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்கள். நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்றைக்கான பாட்காஸ்ட்டுக்கு வந்து ரியல் ஃபேஸ்லேருந்து முசமில் முஸ்தஃபா வந்திருக்காரு. அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். வலைக்கும் அஸ்ஸலாம். ஸோ பொதுவாக உங்கள் சேனலில் வந்து நாத்திகர்களுக்கு மறுப்பு கொடுக்குறத நான் பார்த்துருக்கேன். ஏத்திசம்க்கு எதிராக நீங்கள் நிறைய கருத்துக்களை வைப்பீங்க. ஸோ நம்ம சேனல்லையும் வந்து நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ இன்றைக்கி எதை பற்றி நான் பேசணும்னு கூப்பிட்டேன்னா ஏத்திஸ்ட் பற்றி தான், ஆனால் கொஞ்சம் வேறு டாபிக். அவங்க கடவுள் இல்லைன்னு சொன்னதுக்கான வாதங்களுக்கெல்லாம் நிறைய பதில் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்கள்ட்ட டீபங்க் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த விஷயங்களில் ஏத்திஸ்ட் வைக்கக்கூடிய வாதம் என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். ஆக்சுவலாக அது என்னென்னா, ஒரு மனுஷன் உண்மை பேசணும். பொய் பேசுகிறவங்கள பொதுவாக மக்களுக்கு பிடிக்காது. இது எல்லாருக்கும் பொதுவானதான். இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், நாத்திகர்களாகவும் இருக்கட்டும், பொய் பேசுகிறத விரும்ப மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போகணுன்னா, நாம் தமிழர் கட்சியில் உள்ள சீமான் இருக்கார்ல, அவர் வந்து நான் பிரபாகரனை போய் சந்திச்சேன்னு சொன்னதுக்கப்புறம் ஆமக்கறி சாப்பிட்டோம், இந்த மாதிரி பல விஷயங்கள், AK-47 சுட்டேன், இப்படிலாம் பல விஷயங்கள் சொல்லுவார். இதெல்லாம் வந்து நாத்திகர்கள் தான் கிண்டல் பண்ணி விமர்சிச்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பொய், அது உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியல. இருந்தாலும் அவங்க அது பொய்ன்னு சொல்லி இப்படிலாம் பொய் சொல்கிறவனை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப விமர்சிப்பாங்க. இது மாதிரி பல விஷயங்களை ஃபேக்ட் செக்கும் அவங்க தான் பண்ணுவாங்க. உருட்டுக்கு இதெல்லாம் உருட்டு, இது இந்த உருட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க எந்த ஆங்கிளில் வந்துட்டு பொய் பேசுகிறது தப்பு, ஒரு மனுஷன் உண்மை பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவங்கள கூப்பிட்டோம். இப்போ வந்து நிறையா கருத்துக்கள் இருக்குது. நம்ம இப்போ வந்து நம்ம பீயிங் ஏ தியஸ்டாக இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு கருத்து வைக்கிறோம். நம்ம வந்து என்னென்னா கடவுள் இருக்குது, இல்லை வந்து மதங்கள் இருக்குது, இல்லை நம்பிக்கை சார்ந்து தான் வாழணும் அப்படின்னு நம்ம ஒரு சில கருத்துக்கள் வைக்கிறோம். ஸோ இதற்கு வந்து எதிர்கருத்தாக வந்துட்டு அஃப்கோர்ஸ் வேறு மதத்தை சார்ந்தவங்களும் வந்துட்டு எதிர்கருத்து வைக்கிறாங்க. அதே நேரத்தில் இப்போ நம்ம நாத்திகம் சார்ந்து பேசுகிறதுனால நாத்திக நண்பர்கள் என்ன கருத்து வைப்பாங்கன்னு சொன்னால், இல்லை கடவுள்னு ஒன்று கிடையாது, இல்லை மதங்கள்னே ஒன்று கிடையாது, இல்லை வந்து மதங்கள் வந்து மனிதர்கள் தான் வந்து உருவாக்குனாங்க, பயத்தினால உருவாக்கிட்டாங்க, இப்படிங்கிற கருத்துக்கள் முன் வைப்பாங்க. அப்போது 2 கருத்துக்கள் இருக்குது. இந்த 2 கருத்துக்களுக்குமான ரொம்ப முக்கியமான மூலதனமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அவங்களும் என்ன நம்புகிறாங்க அப்படின்னா அது உண்மை அப்படிங்கிறதுனால தான் அந்த கருத்தை ரொம்ப ஃபோர்ஸாக வைக்கிறாங்க. நம்மளும் ஒரு கருத்து வச்சுருக்கோம், அதற்கு எதிரான ஒரு கருத்து வச்சுருக்கோம். அதை நம்ம உண்மை அப்படின்னு நம்புறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து ஃபோர்ஸாக அதையும் நம்ம வந்து கடவுள் இல்லைன்றத உண்மைன்னு நம்புறாங்க, நம்ம கடவுள் இருக்குன்றத உண்மையாக நம்புறாங்க. நம்ம வந்து அது உண்மை அப்படிங்கிறதுனால தான் அதை நம்ம ஃபோர்ஸாக வைக்கிறோம். இல்லைங்க அது உண்மைதாங்க அப்படின்னு சொல்லி வைக்கிறோம். அப்போ 2 விதமான கருத்துக்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஃபைட் வருது, ஒரு டிபேட் நடக்குது அந்த இடத்துல. இப்போ நம்ம வந்து அது உண்மைன்னு வைக்கிறதுக்கு நமக்கு சில பர்பஸ் இருக்குது. நான் ஏன் உண்மைன்னு சொல்லணும், நான் ஏன் இந்த கருத்தை கொண்டு வந்து உங்ககிட்ட நான் உண்மைன்னு ஏன் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தியஸ்டாக, ஒரு முஸ்லீமாக நமக்கு வந்து அதுக்கான பர்பஸ் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் இப்போ அதில் தான் நம்ம சில விஷயங்கள் பேச வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி இருவேறு கருத்துக்கள் இருக்கும்போது இப்போ அடிப்படையான ஒரு கேள்வி வருது. இப்போ பேசிக் வந்து உண்மை. அப்போ இதில் என்ன அடிப்படையான கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் ஏன் உண்மை பேசணும் ஃபர்ஸ்ட், அதுதானே முதல் கேள்வியாக இருக்கும். அந்த கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் இது உண்மையா அது உண்மையாங்கிற அடுத்த கேள்விக்கு வரணும். கரெக்டுங்களா? அப்போ நான் ஏன் முதல்ல உண்மை பேசணும், நான் ஏன் முதல்ல உண்மை தெரிஞ்சுக்கணும், இது போக சில கேள்விகளை வைப்பாங்க அவங்க. என்னன்னா நீ வந்து ரேஷ்னலாக பேசணும். ஒரு டிபேட்டுக்கு நீங்கள் கூப்பிட்டா ரேஷ்னலாக நீங்கள் வந்து யோசிங்க, ரேஷ்னலாக நீங்கள் வந்து திங்க் பண்ணுங்க, லாஜிக்கலாக பேசுங்க, ரீசனிங் பண்ணுங்க, ஒவ்வொரு விஷயத்துல வந்து கேள்விக்கு உட்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல. இப்போ நம்ம எந்த அளவுக்கு கேள்விக்கு உட்படுத்த போகிறோங்கிறது இப்போ நம்ம வந்து இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம வந்து காட்ட போகிறோம். இப்போ
ஏன்னா ஒரு இஸ்லாமியன் எந்த அளவுக்கு கேள்விகள் உட்படுத்தும், ஒரு விஷயத்தை கேள்விகளுக்கு உட்படுத்துறதுனால தான் நம்ம இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ்க்கு நம்ம வரோம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம விவாதமே உட்படுத்தணும். அப்போ நம்ம ரொம்ப அடிப்படையான கேள்வியே எதனால ஒருத்தர் உண்மை பேசணும், எதனால ஒருத்தர் உண்மை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த அடிப்படைக்கு வரும். இப்போ இதே வந்து இந்த கேள்வியை கொண்டு போய் ஒரு நாத்திகிட்ட கேட்போம். எனக்குமே சுவாரஸ்யமா இருக்கு, ஏன்னா என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிற நம்ம சில நபர்கள்ட்ட கேட்டிருப்போம். பட் இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பேசினது கிடையாது. இருந்தாலும் நான் கமெண்ட்ஸ்ல வந்துட்டு நாத்திகர்கள்கிட்ட இருந்து வெவ்வேறு பதில்கள், ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்து வச்சிருப்பாங்கல்ல, அவங்களுடைய பதில்கள் நான் எதிர்பார்க்குறேன். இருந்தாலும் ஒரு அசம்ஷனில் நம்ம பேசுவோம் இந்த மாதிரியான பதில்கள் சொல்லுவாங்க அப்படிங்கிறதுல. ஏன்னா நம்ம ஆல்ரெடி கேட்டதுனால நம்ம சொல்கிறோம். என்னன்னா அவங்க நார்மலாக என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னா, உண்மை பேசுறதுனால தான் நல்லா இருக்க முடியும், நம்ம எல்லா பெர்ஸ்பெக்டிவும் பார்ப்போம். நல்லா இருக்க முடியும்னா என்ன, நல்லா சம்பாதிக்க முடியும், இல்லை சந்தோஷமாக வாழ முடியும், இப்படிங்கிற இந்த கருத்துக்கள் எல்லாம் முன்வைப்பாங்க. உண்மை பேசுறதுனால தான், இல்லை உண்மைகள் தெரியறதுனால தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், இங்கே பொய் பேசுகிறவன் தான் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கான். கண்டிப்பாக பொய் பேசுகிற அரசியல்வாதி தான் இங்கே ரொம்ப வேற லெவலில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அவன்கிட்ட தான் நல்லா காசு இருக்கு, பிஸ்னஸ்மேன், பொய் பேசி தான் வியாபாரத்திலே மிக சிறந்த பிஸ்னஸ்மேன்லாம் இந்த இந்தியாவில் இருக்கிறவங்க தான். ஒரு பெஸ்ட் பிஸ்னஸ்க்கு ஐடியா என்னன்னு கேட்டால் அவங்க மக்களை ஏமாத்துறது தான் ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே. அதுக்கு வந்து மார்க்கெட்டிங் பேர் வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. சரி, இவங்க கருத்தின் அடிப்படையில் எடுத்துட்டோம்னு சொன்னால், கோயம்புத்தூரில் ஒரு மிகப்பெரிய சாமியார் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் மிகப்பெரிய மடமே கட்டி வச்சிருக்காரு. உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் பொய் சொல்லக்கூடியவர் தான், ஆனால் அவர் வாழ்றார். அவர் அதே கோயம்புத்தூரில் பெரிய யூனிவர்சிட்டி கட்டி ஒரு கிறிஸ்துவ போதகர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் மிகப்பெரிய அளவுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் போய் சொல்றாரு, ஆனால் அவர் வாழ்றாரு. அவர் இதே மாதிரி இதே இந்தியாவில் ஒரு இஸ்லாமிக் ஸ்காலர் ஒருத்தரை அவரை துரத்தி விட்டுட்டீங்க நீங்கள். அவர் இப்போ மலேசியாவில் உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் போய் சொல்றாரு, அவரும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். அப்படி பார்க்கும்போது ஏன் பொய் ஏன் வந்து ஒருத்தர் உண்மை பேசணும், இல்லை ஏன் ஒருத்தர் உண்மை தெரியணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையின் கீழே பார்க்கும்போது ரெண்டு தரப்புலையும் உண்மை பேசுகிறவங்களும் நல்லா வாழ்கிறவங்களும் இருக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அந்த பர்பஸ் சால்வ் ஆகலை. நீங்கள் சொல்லும்போது நல்லா வாழ்கிறோம் அப்படிங்கிற பர்பஸ் சால்வ் ஆயிருக்கான்னு கேட்டால் ரெண்டு இதுலையுமே தான் சால்வ் ஆயிருக்கு. சரிங்களா? சரி, இது ஒரு கருத்து. அடுத்த கருத்து என்ன சொல்ல போகிறாங்க, சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அதில் எடுத்திங்கனாலும் இங்கேயும் சந்தோஷமாக வாழ்கிறாங்க. பொய் சொல்கிறவனும் பொய் தெரிஞ்சுக்கிறவனும் இல்லை பொய் பேசுகிறவனும் சந்தோஷமாக தான் வாழ்கிறாங்க. இந்த சைடு உண்மை பேசுகிறவங்களும் சந்தோஷமாக வாழும். அப்போ அந்த இடத்துலேயே அந்த பர்பஸ் சால்வ் ஆகலை. இவங்க அதிகபட்சமாக எங்கே போய் விடுவாங்க அப்படின்னா எவல்யூஷனரி பர்ஸ்பெக்டிவ், அதாவது சயின்ஸுக்கு போயிடுவாங்க. சயின்ஸுக்கு போயிட்டு சயின்ஸோடைய பர்பஸ் அது சால்வ் ஆயிருக்கா, அதாவது எவல்யூஷனரி பர்பஸ்ல வந்துட்டு உண்மை பேசுறதுனால தான் வந்துட்டு ஒருத்தர் வந்து சர்வைவ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வைவே ஆகிறது அப்படின்னு சொன்னா ஒருத்தர் உண்மை பேசுறதுனால தான் ஆக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து பல நாத்திகர்களுக்கு, அதாவது அறிவியல் பேசக்கூடிய நாத்திகர்களுக்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதற்கு ஆதாரம் தரணும். உண்மை பேசுவதனால தான் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷிஸ் வந்து சர்வைவ் ஆக முடியுமா அப்படின்னு அறிவியல் சொல்லுதா, அதற்கு அறிவியல் ஆதாரங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நாத்திகர்கள் வந்து சொல்லணும். புரிஞ்சுங்களா? சும்மா பிளாங்கா எவல்யூஷன் ஏன்னா இவங்க அது வந்து பொது கருத்து. ஆக்சுவலாக சர்வே ஆக முடியும்னா உண்மை பேசினா தான் சர்வே ஆக முடியுங்கிறது பொதுவான ஒரு கருத்தாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அது சயின்ஸ் சொல்லியிருக்கணும்ல. ஆனால் சயின்ஸ் என்ன பண்ணுதுன்னு சொன்னால், இது இவங்களுக்கே சர்ப்ரைஸான ஒரு விஷயமா இருக்கும். சயின்ஸ் அதுக்கு மாற்றி தான் சொல்லுது. டொனால்ட் ஹாஃப்மேன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு, அமெரிக்கன் காக்னிட்டிவ் சைக்காலஜிஸ்ட். ஆக்சுவலாக அவர் எவல்யூஷனரி பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய சைக்காலஜி சம்மந்தப்பட்ட ஆய்வுகள்லாம் மேற்கொள்ளக்கூடியவர். அவர் சொல்கிறார், ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷஸ் உண்மை தெரியாமல் இருந்தால் தான் அது வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகாமல் போகுமா. எக்ஸ்டிங்க்ட் ஆகாமல் இல்லைன்னா அழியாமல் இருக்குமாமா. அதுக்கு வந்து ட்ரூத்து தெரியக்கூடாதான், உண்மைகள் வந்து தெரியக்கூடாதான். அப்போ சயின்ஸ் அடிப்படையில் என்னன்னா, எவல்யூஷனரி பர்ஸ்பெக்டிவ் எவல்யூஷனை வந்து ஒரு ஸ்பீஷிஸ் சால்வ் பண்ணணும், அது வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரணும்னு சொன்னோன்னா அதுக்கு உண்மை தெரியக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறார். நம்ம அதோட வீடியோலாம் கிளிப்ஸ்லாம் நம்ம போடுவோம். நம்ம அப்போ எவல்யூஷன் அடிப்படையில் அது சால்வ் ஆகலை. குட்டி போடுறது எவல்யூஷனுடைய மெயின் பர்பஸே என்னென்னா குட்டி போடுறது, ரீப்ரொடக்டிவ் நடக்கணும். ரீப்ரொடக்டிவ் நடக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஸ்பீஷஸே என்ன பண்ணும் அப்படின்னா, தன்னை பொய்யா வெளிப்படுத்தி காட்டுறத செக்ஸே வச்சுக்கும். கண்டிப்பாக புரிஞ்சுங்களா? மனிதர்களை முதற்கொண்டு நக்கல்யா அவனுக்கு ஒரு மயிலா இருக்கட்டும் இல்லை மற்ற மிருகங்களா இருக்கட்டும், தன்னை வந்து பெருசாகவும் அழகாகவும் காட்டி பாட்டு பாடுறது, நடிக்கிறது, அந்த மாதிரி தன்னுடைய இயல்புக்கு மாற்றமாக ஒன்று ஒரு விஷயத்த செஞ்சு தான் வந்து அதை செக்ஸ் வச்சு, ஏன்னா ப்ரொடக்ஷனுக்கு அதுதான் நடக்கும். அப்போ பொய் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லா வகையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொய்யை வச்சு தான் வந்து நடக்குது. உண்மையும் நடக்குது, பட் பர்பஸ் சால்வ் ஆயிருக்கான்னா ரெண்டுலேயுமே சால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். உண்மையிலையும் சால்வ் ஆயிருக்கு இதுல. அப்போ இதை தாண்டி என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன் ஒருத்தர் உண்மை பேசணும்? இடையில வந்து இந்த மிருகங்களை சர்வே ஆகுறதுக்கு, மற்ற மிருகங்கள் அட்டாக்லேருந்து காப்பாற்றிக்கிறது கூட போய் பேசும். அதாவது வந்துட்டு தன்னோட முதுகிலேயே வந்து ஒரு
வேற மிருகம் மாதிரியான தோற்றத்தை கண்ணு வைக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். அது இப்போ பட்டர்ஃப்ளை பார்த்தீங்கன்னா பாம்பு மாதிரி அதோட ரெக்கைகள் இருக்கும். பச்சோந்தி வந்து கலர் மாற்றிக்கிறது, தன்னை பொய்ப்படுத்தி தான் வந்துட்டு அதை வந்து சர்வைப்படுத்திக்கிறதுக்கான விஷயங்களை பெறுது. அப்போ வந்து இயற்கையின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா கூட மிருகங்களில் பல மிருகங்கள் பொய், இன்க்ளூடிங் மனிதனும் அப்படின்னா தன்னை சர்வை பண்ணிக்கிறதுக்கு மனிதனும் கேமஃப்ளாஜ் பண்ணிக்கிறான் பல இடங்கள்ல வந்து. குழந்தையிலே இது நடக்குதான். என்னன்னா நான் டிஸ்கவரியில் கூட பார்த்தேன், ஒரு குழந்தை வந்துட்டு அழுகாது, தனக்கு வந்து பால் கிடைக்கணும்னா அழுதாதான் பால் கிடைக்கும்ன்றக்காக அழுது வந்து பால் கேட்கும். ஸோ அது ஆக்சுவலாக வந்து சோகம் கிடையாது, தனக்கு வந்து அழுகிற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டுட்டு பாலை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்லேயே ஒரு நடிப்பு மூலமாக பொய் மூலமாக தான் மனுஷனே எவால்வ் ஆகுறான். ஆமாம். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நமக்கு வந்து பொய்யோடைய அடிப்படையில் தான் வந்துட்டு எவல்யூஷனே நடக்குது. ட்ரூத்தை பார்த்தா எக்ஸ்டிங்க்ட் ஆயிரும்னு சொல்லி சயின்ஸு சொல்லுது. இதே போக பல மிருகங்கள் வந்துட்டு இப்போ சர்வைவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காக்ரோச் எடுத்திங்கன்னா இவங்க இந்த ரேஷனல் தாட்ஸ் எப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த ரேஷனல் நம்ம எல்லாத்தையும் உட்படுத்தி தான் பேசுகிறோம், உண்மையை மட்டும் நம்ம பேசல. நம்ம வந்து ரேஷனல் தாட்ஸாக இருக்கட்டும், இல்லை லாஜிக், ஏன் ஒரு மனுஷன் வந்து ரேஷனலாக திங்க் பண்ணணும், ஏன் ஒருத்தர் லாஜிக்கலாக திங்க் பண்ணணும் அப்படின்னா ரேஷனல் தாட்ஸில் திங்க் பண்ணாத ஏகப்பட்ட மிருகங்கள் மிகப்பெரிய அளவுக்கு சர்வை பண்ணுது. காக்ரோச்ல வந்துட்டு பெரிய பெரிய குண்டு வெடிப்புகள், அதாவது மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோசிவ்ல அது வந்து சர்வைவ் ஆகி வந்திருக்கு. அது யார்கிட்ட என்ன ரேஷனலாக திங்க் பண்ணுச்சா, இல்லை அதை என்ன உண்மை பேசிச்சா, இல்லை உண்மைக்கு தேடி அதாவது இது பண்ணுச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் அதெல்லாம் சர்வை பண்ணிட்டு தான் வந்திருக்குது. அப்போ நம்ம இயற்கையின் அடிப்படையில் பார்த்தா கூட உண்மைக்கு வந்து ஒரு பெரிய வேல்யூ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்போ இவங்க என்ன இதுக்கு டெஃபினிஷன் வைப்பாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. ஏன் ஒருத்தர் உண்மை பேசணும் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு வந்து என்ன பதில் சொல்லுவாங்க தெரியல. பட் ஆனால் சுவாரஸ்யமான பதிலை நான் எதிர்பார்க்குறேன். என்ன வித்தியாசமான இதில் என்ன பிரச்சனைனா, அவங்க எந்த இடத்துல உண்மை பேசணுன்றது அவங்களே பொய்யை வெறுக்கிறாங்கன்னா, ஒரு வாட்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாட்சோட பர்பஸ் வந்து டைம் காட்டுறது. இப்போ இது ரோலெக்ஸ்ன்னா இதோட ரேட் வேறு. இப்போ ரோலெக்ஸ்லேயே ஒரு காப்பியை நான் ரெடி பண்ணிட்டு இது ஒரிஜினல் சொல்லி என் மக்களுக்கு விற்கிறேன். நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்து இந்த ஒரிஜினல் ரோலெக்ஸ் தான்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒரு லட்சங்களுக்கு விற்கிறேன்றப்ப ஆக்சுவலாக ஒரு வாட்சோட பர்பஸ் என்ன, டைம் காட்டுது. நான் வச்சுருக்கிறதும் டைம் காட்டுது. ஓகே, இவனோட தேவை அங்கே சொல்யூஷன்னா சால்வ் ஆயிடுச்சு. அப்போ நான் இங்கே பண்ணது வந்து ஃப்ராடா இல்லையான்னு கேட்டால் ஃப்ராடுன்பாங்க. ஏன்பா நான் வந்து அதோட ஒரு வாட்சோட விஷயம் வேலை என்னன்னா டைம் காட்டுறது, நான் கொடுத்ததும் டைம் காட்டுது, உண்மையான ரோலெக்ஸும் டைம் காட்டுது. இந்த இடத்துல நான் இங்கே பண்ணது ஒரு உருட்டு, மோசடி, ஃப்ராடுன்னு அப்படின்னு சொல்லி இது ஒரு தப்புன்னு நீங்கள் எந்த வகையில் சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், கண்டிப்பாக அவங்க வந்து இதுக்கு வந்து அவங்க பதில் சொல்லி ஆகணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி இதெல்லாம் கூட ஒரு இடத்துல ஒதுக்கி வச்சிடும். லைக் வந்து அவங்க வந்துட்டு ஏன் உண்மை பேசணும், எதுக்காக உண்மை பேசணும் அப்படிங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணங்கள் சொல்ல போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சர்வைவலுக்கு இப்போ வந்துட்டு ஒருத்தன் வந்து மாடியிலேருந்து குதிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ரேஷனல் தாட் இருக்கணும், உண்மை பேசினா தானே அவன் குதிக்காமல் இருப்பான் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஆனால் உலகத்தில் அதிகமாக சூசைட் பண்ணி சாகிறவங்க இவங்க இருப்பாங்க, ஏற்றி தான் இருப்பாங்க. அவங்க தான் பதில் சொல்லணும். நீங்களே அதாவது அவங்களுடைய கருத்துக்கு அவங்களே முரண்பாடாகவும் இருக்கிறாங்க. இப்போ இவங்களுடைய தாட்ஸ், இந்த ரேஷனல் தாட்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த உண்மையை பேசக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், இதை வந்து இவங்க ஜஸ்டிஃபை பண்ணணும். டெஃபினிஷன் நம்ம கேட்கல, அதாவது நியாயப்படுத்தணும். இதை நீ நியாயப்படுத்து, நீ சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் கருத்து வந்து உண்மை அப்படிங்கிற அடிப்படையில் பேசுகிறீல, அந்த கருத்தை வந்து என்ன அடிப்படையின் கீழே உனக்கு அந்த கருத்து தோன்றுச்சு, அப்போ அதை நியாயப்படுத்தும். வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் யுவர் நாலேஜ் அப்படின்னு இருக்கலாம். இப்போ என்னுடைய சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தியஸ்ட் கிட்ட ஒரு இஸ்லாமியன்ட்ட கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய சோர்ஸ் குரான், அது வந்து இறைவன் கிட்ட இருந்து வந்துச்சு அப்படிங்கிறத சொல்ல, ஒரு இன்டெலிஜென்ட் சோர்ஸ் கிட்ட இருந்து நமக்கு கிடச்சிருச்சுங்கிறதா நமக்கான சோர்ஸ். ஆக்சுவலாக உன்னுடைய தாட்டுக்கு என்ன சோர்ஸ்? அப்போ நம்ம கேட்போம்ல, ஒன்று நீ சொல்லக்கூடிய ஒரு விஷயத்திற்கு வந்துட்டு அதுக்கு என்ன சர்டிஃபிகேட் இருக்குது, இல்லை வந்து அதுக்கு என்ன சொல்லுவாங்க, தகுதி. அதாவது அதுக்கு வந்து நீ சொல்லக்கூடிய ஒரு விஷயத்திற்கு வந்து நீ ஒரு விஷயத்தை செய்கிறேன்னா உனக்கு ஒரு பர்டிகுலர் நபரே இருக்காருன்னா அவருக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி, நீ சொல்லக்கூடிய இந்த நாலேஜுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறதுக்கு இவர் யார் அப்படிங்கிற இந்த தாட்டுக்கு முதல்ல என்ன தகுதி இருக்குது, இந்த தாட்டோடைய சோர்ஸை பார்த்தா தான் நம்ம அதோடைய தகுதியும் கால்குலேட் பண்ண முடியும். அப்போ அந்த சோர்ஸ் எங்கிருந்து வருதுன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஏத்திஸ்ட் கிட்ட கேட்டிங்கன்னா எங்கே சொல்லுவாங்க அவங்க அதிகபட்சமாக வந்துட்டு இந்த நபர் சொன்னார், அவர் இந்த சயின்டிஸ்ட் சொன்னார், இல்லை இந்த ஃபிலாசபர் சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து நமக்கு அதெல்லாம் தோணணும்ப்பா, இதெல்லாம் சொல்லி கொடுத்து தெரிய வேண்டியதா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இஸ்லாம் வந்துட்டு திருடக்கூடாதுன்னு சொல்லியிருக்குப்பா, கீழே கிடந்த பொருட்கள் கூட எடுத்து நம்ம வச்சுக்க கூடாதுன்னா, இதெல்லாம் இஸ்லாம் சொன்னாதான் உனக்கு தெரியுமா, உனக்கே தெரிய வேணாமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பாங்க. அது வந்து ஒரு பொதுவான கருத்து, காமன் சென்ஸ் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பாங்க அவங்க. இதெல்லாம் ஒரு காமன் சென்ஸுங்க, இது கூடவே உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிப்பாங்க. இன்னொன்று அந்த காமன் சென்ஸ்ன்பாங்களா, இந்த காமன் சென்ஸுன்றதே ஒரு தவறான விஷயம். எல்லா ஊருக்குமே ஒரே மாதிரி காமன் சென்ஸ் இருக்காது. ஒரு ஊருக்கு ஏச்சு ஒரு ஊருக்கு பேச்சுன்பாங்க. ஒரே விஷயம் இப்போ நம்ம ஊரில் வந்து மயிர்ன்றது ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி இருக்கா,
ஆனால் ஸ்ரீலங்கா மற்ற நாடுலாம் அது ஒரு நார்மலான சொல்லு. ஸோ இதே மாதிரி நம்ம ஊரில் வந்து ஒருத்தர் கை கொடுக்கறத வந்து ஒரு வெல்கமாக பார்ப்போம். அப்புறம் வந்து கீழே உட்காரத வந்து ஜப்பானில் வந்து ஒரு 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 பெரியவங்க வராங்கன்னா அவங்கள கையை கொடுத்து இப்படி தலை குனிஞ்சு முத்தம் கொடுக்கறது வந்து ஒரு மரியாதையாக பார்ப்பாங்க. ஆனால் ஒரு பகுத்தறிவு இருக்கும், ஒரு மனுஷனுக்கு போய் ஒரு தலைகம் வணங்குறியா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க கிட்ட இதெல்லாம் காமன் சென்ஸாக வரணும்ப்பா, பெரியவங்க வந்துட்டால் நம்ம அவங்க காலில் விழுகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி இந்த காமன் சென்ஸே மாறும். இது மனுஷன்ற அடிப்படையில் இது அப்படி தான் இருக்கும். அப்போ யார் நமக்கு வந்து ஒரு காமன் சென்ஸ்னு ஒன்று சொல்லித்தரணும்னா நம்ம கிரியேட்டர் தான் சொல்லித்தரோம். இதுதான்ப்பா காமன் சென்ஸ், இதுதான் ட்ரூத்து, இதெல்லாம் ஃபால்ஸு அப்படின்றத ஒரு சுப்பீரியர் பவர் சொல்லி தந்தால் மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும், எல்லாருக்குமே ஆப்டாக இருக்கும். இல்லாட்டி நாடுக்கு நாடு, பகுதிக்கு பகுதி, மொழிக்கு மொழின்னு ஒவ்வொரு கல்ச்சர்லேயும் ஒவ்வொரு சட்டங்கள் மாறும். இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனால் சில இடங்களில் வந்து ஒருத்தரை ஏமாற்றி சம்பாதிக்கிறதே வந்துட்டு ஒரு சேரப் பண்ணுவாங்க. ஒரு ஊரில் இதுதான் பெஸ்ட் பிஸ்னஸ், இப்படி பண்ணால் மாதிரி இதுதான் சூப்பர். இன்னொரு இடத்துல இதெல்லாம் தவறுங்க, இருக்கிறத சொல்லி தாங்க விற்கணும் இப்படின்னு கொண்டு வருவாங்க. ஸோ இது ஒவ்வொருத்தரோட பார்வையும் மாறும்போது இவங்க காமன் சென்ஸ்னு எதை டிஃபைன் பண்ணுவாங்க? அமெரிக்காவில் உள்ள மக்களுடைய காமன் சென்ஸ் தான் காமன் சென்ஸு, இல்லை கனடாவில் உள்ளவங்களுக்கு தான் காமன், இப்படி ஏதாவது ஒன்று டிஃபைன் பண்ணி ஆகணும்ல. அப்போ நம்ம பதிலுக்கு கேள்வி கேட்போம், எப்படி அமெரிக்காக்காரனோடது மட்டும் காமன் சென்ஸ் நீ ஒத்துக்கிற, அதுக்கு என்ன நீ ரேஷனல் தாட் வைக்கிற அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு என்ன அவங்க பதில் சொல்லுவாங்கன்னு ஒரே குழப்பமாக தான் இருக்குது. அப்போது அந்த தாட்டை வந்து அவங்க எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க மைண்ட்லேருந்து வருது. அஃப்கோர்ஸ் இன்னொருத்தரை கயிறு காட்டினாரும் கூட இப்போ அவங்க இன்னொரு ஃபிலாசபராக இருக்கட்டும், இல்லை ஒரு சயின்டிஸ்டாக இருக்கட்டும், அவங்களுடைய தாட்டோடைய ரூட்டும் எங்கேருந்து இருக்குது? மைண்ட்லேருந்து தான் வருது. சரி, இப்போ இந்த மைண்டில் இருக்கக்கூடிய தாட்ஸ் வந்து மைண்ட்லேருந்து வருது நீங்கள் சொல்லிட்டீங்க. இந்த மைண்ட் எங்கேருந்து வந்துச்சு? அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ். இப்போ எத்திஸ்ட் என்ன சொல்ல போகிறாங்க? அஃப்கோர்ஸ் சயின்ஸ் அன்னைக்கு தான் அவங்க வந்து பேச போகிறாங்க. எவல்யூஷன்லேருந்து வந்துச்சு. எவல்யூஷனில் எப்படி அது உருவாச்சு, அந்த தாட் அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டால் அது நியூரான்ஸ்னு சொல்லுவாங்க, கெமிக்கல்ஸ்லேருந்து வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அட் த எண்ட் ஆஃப் அது அப்படியே பின்னாடி நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே போனோம் அப்படின்னு சொன்னால் அது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா அது ஒரு பர்டிகுலர் ஃபிசிக்கல் ஸ்டேட்லேருந்து வந்துருக்குது. ஸோ ஒரு கெமிக்கல் ஃபார்ம்லேருந்து என்ன இருக்குன்னா அந்த தாட்ஸ்லாம் வந்து எவல்யூஷனிலேருந்து ரூட் ஆகி வந்திருக்குது. இப்போ இந்த எவல்யூஷன்லாம் என்னது? அது வந்து ஒரு பிளைண்டான ஒரு ரேண்டமான ஒரு விஷயம். ஒரு ரேண்டமாக வந்த ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு நான் ரேஷனல்லேருந்து, ஒரு நான் ட்ரூத்லேருந்து, அதாவது கண்ணு தெரியாத, காது கேட்காத, வாய் பேச முடியாத, இன்டெலிஜென்ட்டே இல்லாத, கான்ஷியஸே இல்லாத ஒரு பொருளிலிருந்து ரேண்டமாக வந்தது தான் அந்த தாட் அப்படின்னு சொல்லணும். அதாவது இர்ரேஷனல்லேருந்து வந்தது தான் ரேஷனல். ஒரு ட்ரூத்தே இல்லாததுலேருந்து வந்தது தான் ஒரு ட்ரூத்து. ஒரு பிளைண்ட்லேருந்து வந்தது தான் இது பார்வை அப்படிங்கிற அந்த தாட், அந்த ஒரு அடிப்படையில் தான் வருது. இது நீங்கள் வந்து நார்மலான ஒரு நார்மலாக நீங்கள் வந்து நம்மளுடைய நம்ம வாதத்துக்கு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நீ உன்னுடைய தாட்டே கேள்விக்குறியாயிரு. நீ யோசிக்கக்கூடிய விஷயமே நீ இர்ரேஷனல்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எப்படி எடுத்துக்கணும்? எப்படி ரேஷனலாக திங்க் பண்ண சொல்ல முடியும்? அது நமக்கு புரியவே மாட்டேங்குது. இன்டெலிஜென்ட்டே இல்லாத ஒரு இடத்துல இருந்தால் அந்த இன்டெலிஜென்ட்டே தோன்றுச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன், ஏங்க அது ஒரு லூசு பையாவது சொல்லிட்டு போனாங்க, அந்த கருத்தை சொல்லிட்டு போனேன்னு சொன்னால் ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கேள்வி கேட்போம்ல. அப்போ அதே மாதிரி தான் இவங்க சொல்கிறாங்க. அப்படி ஒரு அதாவது இன்டெலிஜென்ட்டே ஒரு இல்லாத இடத்துல இருந்தால் இந்த இன்டெலிஜென்ட் கான்செப்டே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது எப்படி எடுத்துக்க முடியும்? அப்போ நீ யோசிக்கக்கூடிய விஷயமே கேள்விக்குறியான ஒரு விஷயமாயிருது. அப்போ நம்ம என்ன சொல்ல வரோன்னா, நீங்கள் வந்து கடவுளுங்கிற ஒரு இடத்துல கடவுள்னு ஒன்று இல்லை அப்படின்னாலே நீங்கள் ரேஷ்னலே பேச முடியாது. ஏன்னா ரேஷ்னல் தாட்டாக இருக்கட்டும், இல்லை லாஜிக்கல் தாட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு ஒரு இன்டெலிஜென்ட் சோர்ஸ் கிட்ட இருந்து மட்டும்தான் வர முடியும். இன்டெலிஜென்ட்டே இல்லாத, இல்லை வந்து கண்ணு தெரியாத, வாய் பேச முடியாத அப்படிங்கிற ஒரு கெமிக்கல்லேருந்து அதை கொண்டு வர முடியாது உங்களால். அந்த இடத்துலேருந்து அது சோர்ஸ் ஆச்சுன்னு சொன்னால் நீ தான் முட்டாள். கண்டிப்பாக உன்னுடைய தாட் வந்து கொஸ்டின் மார்க் ஆயிடுது. நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, பொய் பேசக்கூடாதுன்றதுக்கு இன்னொரு முதன்மையான பதில் வந்து அவங்க ஏத்திஸ்டுகள் வைக்கிறது, நம்ம சரி தப்பே அவங்க எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா, நாம் செய்கிற விஷயம் பிறருக்கு பாதிப்பு இல்லாட்டினா அது சரி, பிறருக்கு பாதிப்பாக இருந்தால் மட்டும்தான் தவறு. இதுதான் அவங்க நோ ஹார்ம் பிரின்சிபல்னு சிம்பிளாக சொல்லுவாங்க. அதே அடிப்படையில் தான் நீ பொய் சொல்கிறனால மற்றவன் பாதிக்கப்படுவான்ல, அதனால வந்து அது தவறு அப்படின்னு ஒரு ஆங்கிள் வைக்க முடியும். ஸோ நீ பொய் சொல்கிறனால அவன் வந்து பாதிக்கப்படுறான், அதனால வந்து இது தப்பு அப்படின்னு வந்து இவங்க சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தான் ஆல்ரெடி நம்ம கேட்கும் போது ஒரு பொய் பேசி ஒரு வியாபாரம்னா, இப்போ இந்த கப்பை வந்துட்டு குடிக்கிறதுக்குன்னு வச்சுக்கோங்க, இதை நான் அமெரிக்காவிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் பிரதர், இதனால ரொம்ப பழங்காலத்து பொருள், இந்தாங்க 40,000 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்கன்னு நான் சொல்லி விற்கிறேன். ஸோ இந்த கப்போட பர்பஸ் என்னன்னு கேட்டால் குடிக்கிறது, அது நிவர்த்தியும் செய்யுது, ஆனால் இது தப்புன்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இந்த ஃபோன் வந்துட்டு இது வந்து
ஒரு 10 லட்ச ரூபா ஃபோன் பிரதர், இது வந்து ஜாக்கி ஜான் யூஸ் பண்ணது அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படியாங்க, ஜாக்கி ஜான் ஃபேனுங்க நான், இந்தாங்க வாங்கிக்கோங்கன்னா அவனுக்கு ஃபோனில் வந்து கால் பேச முடியுது, வீடியோ எடுக்க முடியுது. ஏன் நான் வந்து ஹை-ஃபை ஃபோனே சொல்கிறேன், சாம்சங் S24 அல்ட்ராவே கொடுத்துட்டேன், ஜாக்கி ஜான் யூஸ் பண்ணதுன்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விற்றுட்டேன். என்னோட திறமை பிஸ்னஸில் நான் பண்ணிட்டேன். இப்போ இது எப்படி தப்பு? ஸோ நான் பாதிக்கப்படலையே, அவன் ஃபேக்டாக பார்த்தா எய்த்தாப்பில் உள்ள நபர் பாதிக்கப்படலாம், அவங்களுக்கு அந்த பர்பஸ் நிவர்த்தி ஆகலைன்னா தான் பாதிக்கப்பட்டாங்கன்னே ஆகும். ஆனால் நான் என்னென்னா, நான் கொஞ்சம் என்னோட திறமையை பயன்படுத்தி நான் ஒரு பொய்யை பேசி நான் எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சிருக்கேன். ஸோ இது எப்படி வந்து இவங்க தவறுன்னு சொல்லுவாங்க? இப்போ இதே விஷயங்கள் வந்துட்டு அவங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய விஷயங்களை தான் அந்த தவறாக அவங்க பார்க்குறாங்க. அதாவது நான் வந்து அவனை ஃபிசிக்கலாக கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான். ஆனால் இதுலேயே வந்து மென்டல் ஸ்டேட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ நான் வந்து மனதளவில் கவலைப்படுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, நீ செய்யக்கூடிய ஒரு செயல் வந்துட்டு எனக்கு மனதளவில் கஷ்டப்படுறது தான் எனக்கு இருக்கல பெரிய கஷ்டம், என்ன ஃபிசிக்கல் கஷ்டமோட மனதளவில் கஷ்டம். இதை எப்படி அவங்களுக்கு தெரியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதெல்லாம் அவங்க வச்சாங்கன்னா நிறைய இதில் மாட்டுவாங்க. அதான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் மனதளவில் பாதிக்கப்படுறேன். அது மாதிரி ஒவ்வொரு இது என் கடவுளை பற்றி பேசும்போது மனதளவு அது அவங்க ஆர்குமெண்ட்டாகவே வைக்க முடியாது. இதில் வந்து எப்படி நோ ஹார்ம் பிரின்சிபல் கொண்டு எனக்கு இது ஹார்ம் ஆகுது, எனக்கு இது ரொம்ப கஷ்டமா. அப்போ அவங்க ஃபிசிக்கலை மட்டும்தான் ஒரு வேலிடாவே பேச முடியும். நான் அதுக்கு ஒரு பேசிக்கான எக்ஸாம்பிள் சொன்னால், இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்னோட பைக்கில் வந்து சாஞ்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, எனக்கு பிடிக்காது, ஆனால் நான் வெளிப்படுத்திக்கிறது இல்லை, யார்ட்டையுமே நான் வெளிப்படுத்திக்கல. இப்போ எனக்கு வந்து மனதளவில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்போ நீ என்னை ஹார்ம் பண்ணிட்ட, இது உனக்கு தெரியாது, இது இப்போ நீ தெரிஞ்சுக்கணுமே, இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்துட்டு இவங்க என்ன எந்த இடத்துல வந்துட்டு இப்போ இவங்க சொல்கிற மாதிரி இந்த உண்மை சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இல்லை ரேஷனல் தாட்ஸ்லாம் வந்துட்டு எப்படி கொண்டு வந்து போடுவாங்கன்னு நமக்கு தெரியல. நம்ம அதை தான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த தாட்ஸே வந்துட்டு இந்த பர்டிகுலர் தாட்ஸே வந்துட்டு கடவுள் இல்லாமல் அவங்களால வந்துட்டு இந்த தாட்ஸுங்கிற கான்செப்டுக்கே வந்து வரவே முடியாது அவங்களால. ரேஷனல் தாட்ஸாக இருக்கட்டும், பிகாஸ் இதோடைய அடிப்படை அவங்களுக்கு வந்து இதோடைய அடிப்படையே எங்கே போகுது அப்படின்னு சொன்னால், அதோட சோர்ஸே எங்கே போகுது அப்படின்னு சொன்னால் அஃப்கோர்ஸ் அது ஒரு பிளைண்டான ஒரு விஷயத்துல இருந்து தான் வருது அப்படின்னு வரும்போது ஸோ அவங்க தாட்ஸே வந்து கொஸ்டினபிளாக தான் வருது. இப்போ அது அவங்களே தான் கேட்டுக்கணும். இப்போ ஏத்திஸ்டமில் கூட அவங்களே வந்து ஒரு ஃபிசிக்கலாக பாதிப்பு ஆகாததுக்கே நிறையா இதுக்கு மென்டலாக அவங்களே பாதிக்கப்பட்டிருக்காங்க. எப்படி சொல்லணும்னா, உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு கோயிலுக்கு போகும்போது அவங்க வேல் கொடுக்குறாங்க, இல்லை அவங்களோட நம்பிக்கையாக வேலை கொடுத்தோம், அதை வாங்கி வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ விட்டோன்னே மற்ற ஏத்திஸ்ட்டுங்களா, இப்போ அவங்களாம் அந்த நாத்திகம் பேசுகிறவங்க தானே, இது மாதிரி ஒரு நாத்திகருக்கு வந்து இப்படி கொடுக்கப்பட்டோன்னே என்னையா பகுத்தறிவு பேசிட்டு அவங்க வந்து ஒரு உயிரற்ற பொருளை புனிதம்னு மதிக்கிறாங்க, அதை வாங்கி நீ இப்படி ஃபோட்டோ எடுத்து இது பண்ணி அதை ப்ரைஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லி இவங்க அதை கொஸ்டின் பண்ணுறாங்க. இதனால உனக்கு ஃபிசிக்கலாக ஏதாவது ஹார்ம் இருக்கா அப்படி ஒரு கேள்வி வருதுல்ல. அப்போ அவங்க வந்துட்டு தன்னுடைய நாத்திக கொள்கைக்கு எதிராக அந்த நாத்திகம் பேசுகிறவங்க செயல்படும் போது அது வந்து இவங்க கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க, இது பண்ணக்கூடாது, இது சரி கிடையாது, இது தப்பு, இந்த மதத்தில் உள்ள மூட நம்பிக்கையும் ஒழிங்க, இந்த மதத்தில் உள்ள மூட நம்பிக்கையும் ஒழிங்க, நீங்கள் போய்ட்டு அங்கே போய் அவங்களோட அந்த ரிச்சுவல்ஸில் பங்கு கொள்றதெல்லாம் வந்து இப்படின்னு சரி கிடையாதுன்னு பேசுகிறதே வந்து ஒரு காமெடியாக இருக்குது. அடுத்து வந்து இப்போ அந்த சீமானோட மேட்டரை எடுத்துகிட்டு வந்தாலுமே அவர் வந்து நாமக்கறி சாப்பிட்டேன், AK-47 வச்சேன், இதெல்லாம் சொல்லிகிட்டே வராருல. இந்த வார்த்தைகள்னால யார் வந்து ஃபிசிக்கலாக ஆமாம் இன்னும் சொல்ல போனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கேட்குறக்கு, கதையெல்லாம் கேட்கும்போது ஓகே ஒரு நல்ல கதையாக இருக்குது, என்டர்டெயின்மெண்ட் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம். சில பேர் அது உண்மையை நம்புறாங்கன்றதை தனி. இதை வந்து இவங்க கடுமையாக இது உருட்டு பொய் அப்படின்னு எதிர்க்கிறாங்க நாத்திக சகோதரர்கள். இதனால ஃபிசிக்கலாக யார் ஹாமானா, அப்போ இது எப்படி தப்புன்னு சொல்லுவீங்க அப்படின்ற ஒரு மேஜர் கொஸ்டின் வருது. ஸோ அவங்க வந்து உண்மை மட்டும்தான் பேசணும், பொய் பேசக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு கரெக்டான ஆர்குமெண்ட்டே ஒரு ஏத்திஸ்டாக இருந்து வைக்கவே முடியாது. ஆனால் ஒரு பிலீவராக இருந்து இப்போ நம்ம வருவோம், ஒரு முஸ்லீம் வந்து ஏன் உண்மை பேசணுன்றப்ப பொதுவாகவே எல்லா மக்களுமே கடவுள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் இந்த இடத்துல இறைவன் இருக்கான்னு வச்சுப்போம். இறைவன் வச்ச பிறகு என்ன ஆகும்னா, நான் இந்த கப்பை வந்துட்டு அம்மா உன் மகன் போட்டி மேலே போட்டியா ஜெயிச்சு கப்பு மேலே கப்பா வாங்கிட்டு வந்திருக்கான், இதோட ஒருத்து எவ்வளோ வேணால் விற்கலான்னாலும் இதை நான் அமெரிக்காவில் உள்ளது பழங்காலத்து பொருள் அப்படின்னு சொல்லி விற்றுட்டு அவனோட பர்பஸை சால்வ் பண்ணாலுமே இப்படி சொல்லி விற்றது பொய். இதற்காக நாளைக்கு நான் இறந்த பிறகு கேள்வி கேட்கப்படுவேன், ஏன் இப்படி பொய் சொல்லி அவனை விற்ற, அவன் மென்டலாக அதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆனா, பொய் பேசி நீ விற்றுருக்கக்கூடாது அப்படின்னு இறைவன் கேள்வி கேட்பான்னு நான் நம்புறதுனால, இல்லைங்க இதாங்க இங்கே தாங்க வாங்கினேன், சைனாவில் வாங்கினேன், இந்த ரேட்டு இவ்வளோதான் ஒருத்து வாங்கிக்கோங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இங்கே சக மக்களை வந்து ஏமாற்ற முடியாது. இன்னும் நிறைய விஷயங்களில் சொல்லும் போது உண்மை பேசுகிறத வந்து இஸ்லாம் வந்து ரொம்ப வலியுறுத்தி சொல்லுது, பொய் பேசுகிறத எதிர்க்குது. அதுவும் நல்ல பேசினால் உண்மையை பேசுங்கள் அல்லது மௌனமாக இருங்கள் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் பொய் பேசுறது எந்த அளவுக்கு தவறுனா, முனாஃபிக், நயவஞ்சகன்
அவனுடைய அடையாளம் என்னென்னா, ஒருத்தன் நயவஞ்சகன்னா அவனோட அடையாளம் என்னென்னா, அவன் பேசுனா பொய் பேசுவான், வாக்குறுதி அளித்தா மீறுவான் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. இன்னும் நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட் டேயில் இறைவன் வந்துட்டு 3 பேரை பார்க்கவும் மாட்டான், அவங்கள கண்ணியப்படுத்தவும் மாட்டான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதில் ஒருத்தர் வந்துட்டு பொய் சாட்சி சொல்லி தன்னோட பொருளை வந்து விற்றவங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாம் கடுமையாக எச்சரிக்குது. இன்னும் வந்துட்டு சில பேர் ஃபேக் ஸ்டோரியெல்லாம் சொல்கிறாங்களா, இஸ்லாம் எந்த அளவுக்குன்னா கனவுல கூட நான் இந்த கனவை கண்டேன்னு ஒரு பொய் சொல்கிறத வந்துட்டு அதுக்கு மறுமையில் மிகப்பெரிய தண்டனை இருக்குது. ஸோ நீ கனவுல கூட நான் இப்படிலாம் கனவு கண்டேன்னு பொய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்குது. ஸோ இந்த மாதிரி இன்னும் எக்கச்சக்கமாக குர்ஆன் ஹதீஸில் வந்துட்டு ஒரு மனிதர் பொய் பேசுவதை வந்து கடுமையாக ஒரு தண்டனைக்குரிய விஷயமா சொல்லும் போது இதெல்லாம் படிக்கக்கூடிய ஒரு பிலீவர் முஸ்லீம் என்ன பண்ணுவாங்கன்னா, விளையாட்டு கூட நம்ம போய் பேசிடக்கூடாது, இந்த இது பாதிப்பு பல்லையோ ஒரு விஷயம் அப்படிதான், ஒருத்தவங்க பாதிக்கிறாங்களோ பாதிக்கப்படல அது நமக்கு தெரியாதுல்ல. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தன் பாதிக்கப்பட்டான்றது ஃபிசிக்கலாக இருந்தால் தான் தெரியும், மென்டலாக இருந்தால் எப்படி தெரியும்? ஸோ பாதிக்கப்படுறானோ படலையோ நீ பொய் பேசக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு பொய் பேசக்கூடாதுன்றதுக்கான ஸ்ட்ராங்கான ரீசன் வந்து இறைவனும் நபிகள் நாயகமும் தடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ பொய் பேசுனா நாளைக்கு மறுமையில் வந்து இறைவன்ட்ட மாட்டுவோம். அதனால் பொய் பேசக்கூடாது. ஒரு வாக்குறுதி கொடுத்தாலும் உண்மையான வாக்குறுதி கொடுக்கணும். ஒரு தேர்தல் வாக்குறுதியிலே கட்சிக்காரங்களாம் எத்தனை பொய்கள் சொல்கிறாங்க, அவங்க அந்த ஓட்டை பிடிக்கணுன்றக்காக சொல்லும் போது அதெல்லாம் இப்போ நிறைவேற்றுறாங்களா? ஆனால் வாக்குறுதியை மீறினா இறைவன் மிகப்பெரிய தண்டனை கொடுக்கறதாக இஸ்லாம் சொல்லுது. ஸோ வந்து பொய்யை வந்துட்டு ஒரு கடுமையாக எச்சரிக்குது. ஆனால் இஸ்லாமே பொய்யை அனுமதிக்கக்கூடிய சில இடங்களும் இருக்குது. அதாவது வந்து 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இவங்களை சேர்த்து வைக்கிறாங்க. அவர் வந்து உன்னை பற்றி நல்லா தான் சொன்னார் தெரியுமா, இவர்களே இந்த குடும்பங்கள் சேர்க்கறதுக்கும் நண்பர்களை சேர்க்கறதுக்குமான நன்மைக்காக சொல்லக்கூடிய பொய்களை வந்துட்டு இஸ்லாம் அனுமதிக்கு. அப்புறம் வந்து ஒருத்தவங்க உயிர் போகிற தருணத்தில் ஒருத்தன் கொல்ல வரான், ஒருத்தன் நம்ம வீட்டில் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. இப்போ அந்த வீட்டில் அவன் இருக்கானான்னு கேட்கும்போது இங்கே உண்மையை பேசுகிறேன்னு சொன்னால் பாதிக்கப்படுறதோட உயிர் என்ன? ஸோ அங்கே வந்து இல்லைங்க அவரை பார்க்கல அப்படின்னு சொல்கிற மாதிரி இது மாதிரி சர்டைன் ரொம்ப ரேரான இடங்களில் மட்டும் ஒருத்தரோட நன்மையை கருதி பொய் பேசுகிறத வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிக்டாக சில இடங்களை மட்டும்தான் அனுமதிச்சிருக்கு. ஸோ இந்த இடத்த வந்து நாத்திகர்களும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஆமாம் இந்த இடத்துல வந்து பொய் பேசினா தப்பு இல்லை அப்படின்னு. ஆனால் நாம் இங்கே அடுத்து கேட்டதில் தான் ஏன் உண்மை மட்டும் பேசணும், எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி ஒருத்தங்களை ஏமாற்றி விற்கும் போது அவன் ஏமாற்றப்படலை, ஃபிசிக்கலாக மென்டலாக தான் ஏமாற்றப்படுறான். ஸோ இங்கே வந்து நான் ஏன் உண்மை பேசணுன்றதுக்கு அவங்களால வாதங்கள் வைக்க முடியாது.